அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிர்றேன். நம்ப போட்ட வீடியோல ஸ்ரீலங்கன் வீடியோஸ் இதுக்கு தான் நெறைய வியூஸ் போயிருக்கு. ஸ்ரீலங்கா சைட்லருந்து தமிழ்ல நெறைய பேர் பார்ப்பாங்களான்னு எனக்கு அதிசயமா இருக்கு. ஏன்னா, அவிங்க குடுத்த சப்போர்ட், அவிங்க கமெண்ட்லாம் நெறைய பண்ணியிருக்காங்க. அப்படி கமெண்ட் பண்ணி தான் இவரு பது நிசங்காவோட ஸ்டோரிலாம் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா, பது நிசங்கா ஸ்டோரி நமக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அவிங்க இன்னைக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணவும் தான் அவரோட ஸ்டோரி பத்தி பேசப் போறோம். அதனால ஸ்ரீலங்கன் பீப்பிள்ஸ் நெறைய சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. குசால் மெண்டிஸ் ஹாட்ரிக் 50. அது நம்ம சொல்ல செம்ம பிளேயர் அது. நீ வந்து 10 நிமிஷங்காக்கு நம்ம இவ்வளவு ஹைப் பண்ணிட்டு குஷால் மெண்டிஸ் நிறைய பேர் கண்டுக்குள்ளேன்னு தோணுது. நல்ல கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு 2 வருஷமா. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. எல்லா சீரீஸ்லயுமே நல்லா ஆடிட்டு இருக்காரு. நான் நிசங்கா கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் 10 நிசங்கா கொடுத்து கொஞ்சம் எல்லாருமே அவரையும் பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல நம்ம 10 நிசங்காவே ஐபிஎல்ல இந்த வருஷம் தான் எடுத்தோம். ஆனா குஷால் மெண்டிஸ் போன வருஷமே ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க. அவர் நல்லா போன வருஷம் இல்ல. விளையாடுறாரு. எங்க ஊர்ல புத்தர் கோயிலுக்கு வெளியே எங்க அம்மா வந்து பூ விற்கிறவர் அம்மா பூ விற்கிறவங்களாம். அவர் வந்து பயங்கரமா வந்து அவங்க ஸ்டேட் டீம் அந்த டொமஸ்டிக் லீக் மேட்சஸ் எல்லாம் பயங்கரமா அடிச்சு டீம்ல எடுக்கவே இல்லையாம். பயங்கரமா ட்விட்டர்ல ஹேஷ்டேக் போட்டு நம்ம ஊர்ல ஜஸ்டிஸ் ஃபார் சாம்சன், ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ்னு போடுறோமே, அது மாதிரி அவங்களுக்கு போட்டு போட்டு உள்ள கொண்டு வந்து அட்டி மேல அட்டி அட்டித்தால அம்மியும் நகருங்க மாதிரி அவங்க செலக்டிங் கமிட்டி அப்படி மாத்தி கொண்டு வந்திருக்காங்க 10 நிமிஷங்க. இன்னைக்கு வந்து எப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து உருவாகி ஸ்ரீலங்கா டீம் எப்படி இருக்காருங்கிறதா. அதே மாதிரி இது சிராஜ் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டினாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து பானிபுரி வித்தவங்க. அதெல்லாம் எங்களுக்கு அது எங்க இந்தியா டீம்னா எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி கதையை இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ல சொன்னாதான் எங்களுக்கே தெரியும். 10 நிமிஷங்க ஸ்டோரி பார்த்தா பயங்கர இன்ஸ்பிரேஷன் வந்து. ஏன்னா பூ விற்கிறவங்களோட பையன் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி வேர்ல்டு கப்பே ஜெயிச்சு கொடுக்க போறாங்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இன்னும் உங்க டீம்ல இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயரோட ஸ்டோரிலாம் நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கே தெரியும். இது கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டிக்டாக் மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணி எங்களுக்கு தெரிவிச்சதுக்கு. சொல்லுங்க. வணக்கம் மக்களே. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா vs ஜிம்பாப்வேவோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஏன்னா 2 பேருமே டாப்ல 1 and 2ல இருக்காங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒருத்தர் இருக்கிற இடத்துலயே இவனுங்க 2 பேரும் அடிச்சுட்டு டாப்ல இருக்காங்க. சரி, ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்ப்போம். அது மாதிரி இன்ஜுரி அப்டேட்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போயெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம போட்ட வீடியோல ஸ்ரீலங்கன் வீடியோஸ் இதுக்கு தான் நிறைய வியூஸ் போயிருக்கு. ஸ்ரீலங்கா சைட்லேருந்து தமிழில் நிறைய பேர் பார்ப்பாங்களான்னு எனக்கு அதிசயமாக இருக்குது. ஏன்னா அவங்க கொடுத்த சப்போர்ட், அவங்க கமெண்ட்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அப்படி கமெண்ட் பண்ணி தான் இவர் பது நிசங்காவோட ஸ்டோரிலாம் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா பது நிசங்கா ஸ்டோரி நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அவங்க இன்னைக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணவும் தான் அவரோட ஸ்டோரி பற்றி பேச போகிறோம். அதனால் ஸ்ரீலங்கன் பீப்பிள்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ போடுறது காரணமே நீங்கள் பண்ண சப்போர்ட்னால தான், நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் ஸ்ரீலங்காவும் நம்ம இப்போ எங்களுக்கு செகண்ட் ஃபேவரட் டீமாக மாறிடுச்சு. அதனால் இதே சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். இனிமே இந்தியா மேட்சஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா மேட்சஸ் நான் சொல்றேன்னா வேர்ல்டு கப்ல மட்டும் இல்ல, பைலேட்டரல்லையுமே ஸ்ரீலங்கா மேட்சஸ் கவர் பண்ற போறோம். நம்ம ஸ்ரீலங்கால இருந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. இந்த சப்போர்ட்டை கண்டினியூவா கொடுத்துட்டு இருங்க. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் இந்தியாவோட சேர்த்து கவர் பண்றோம். பாப்போம் ஸ்ரீலங்கா இந்த மேட்ச் முதல்ல. அதுக்கு முன்னாடி இந்த ஜிம்பாப்வேவும் ஸ்ரீலங்காவும் டேபிள் டாப்ல இருக்காங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு லெஜண்ட் டீம் இருக்க இடத்துல டாப்ல இருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க 2 பேரும்? இல்லை, நான் ஸ்ரீலங்காவை சொல்ல மாட்டேன். ஜிம்பாப்வே அடிச்சது தான் பெருசாக இருக்குது. ஸ்ரீலங்கா ஆல்ரெடி லெஜண்ட் டீமாக இருந்து ஒரு 8 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்காங்க, ரிட்டர்ன் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஜிம்பாப்வே தான் நான் பார்க்குறேன். ஜிம்பாப்வே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி ஒரு ஆஸ்திரேலியா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இதோட 2வது வாட்டி அடிக்கிறாங்க. ஜிம்பாப்வே வந்து அதான் ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாப்வே ஜெயிச்சதே இல்லை இந்த மாதிரி லீக் மேட்ச்சில். ஸ்டாட்டிக்ஸ் பார்த்துருக்கோம், அது இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு ஜிம்பாப்வே தான் அதிசயமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே ஃபேன்ஸ் மேட்ச்சுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா அயர்லாந்து மேட்ச் கூட பார்த்துருந்தீங்கன்னா அவங்க மலையால் நின்றுனோடனே டான்ஸ் எந்திரிச்சு ஒரு சூப்பர் ஹிட்டுக்கு போட்டுன்னு அவ்வளோ ஒரு குஷியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. இந்த வேர்ல்டு கப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு ஃபேன் மொமெண்ட் எல்லாமே பார்க்க முடியுது. எல்லா டீமுக்குமே அது நல்லா பார்க்க முடிஞ்சுது. இந்தியா vs ஜிம்பாப்வேயோட சூப்பர் 8 மேட்ச் வந்து டிக்கெட் சோல்ட் அவுட். ஜிம்பாப்வே ரசிகர்கள் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த எப்படி ஆஸ்திரேலியா மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கிற குரூப்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம ம், டாப் பண்றாங்க குரூப்ப. ம், நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா டாப் அது பயங்கரமா இருக்கும். ம், ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீம் லீக் மேட்சஸ்ல ஒண்ணு கூட தோக்காம குரூப்ப டாப் பண்ணாங்களா என்ன மாதிரி ரெக்கார்டா இருக்கும். ம், அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து ஒரு 8 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் ஜெயசூர்யா ஹெட் கோச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா அப்படி இப்படின்னு மெயின்டைன் பண்ணி இந்தியாவை 3-0 அடிச்சிருக்காங்க ஒன் டே சீரீஸ்ல ஜெயசூர்யா ஹெட் கோச் ஆனதுக்கு அப்புறம். ம், ம், இப்ப ஸ்ரீலங்கா டீமும் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு கிரிக்கெட்ட பாக்குறதுக்கு. ம், பயங்கரமா இருக்கு போகுது நாளைக்கு மேட்ச். இன்ஜுரி அப்டேட் நான் சொல்றேன். பிராண்டன் டெய்லர் வந்து இன்ஜுரி ஜிம்பாப்வேல அவருக்கு பதிலா நம்ம கடைக்குட்டி சிங்கம் ஓட தம்பி பென் கரன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ம். அப்புறமேட்டுக்கு வந்து ஸ்ரீலங்கால வந்து இன்னும் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் பத்திரினாக்கு அறிவிக்கல. அவரு நல்லா இருக்கிறாரா இல்லையான்னு இன்னும் அப்டேட் வரல. நம்ம கிடைச்ச தகவல் படி நுவான் துஷாராவையும் டில்ஷன் மதுசங்காவையும் பேக்கப்ல வச்சிருக்கிறாங்களாம். பிரதோத் மதுசன் வந்து ஸ்குவாட்ல இருக்கிறார். ம், ம், 15ல இருக்கிறதுனால நாளைக்கு மேபி அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சம். ம். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இந்த எடிஷன் வேர்ல்டு கப்ல பார்த்தா சின்ன டீம் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ம். ஆக்சுவலா ஒரு 4 மேட்ச் செம க்ளோஸ். நெதர்லாந்து நேபாள் மேட்ச் இதெல்லாம் செம க்ளோஸா போச்சு. அது வந்து ஒரு ஒரு பால்ல மிஸ் ஆன மேட்ச் அது எல்லாமே. இப்ப அதெல்லாம் ஜெயிச்சிருந்தா எல்லா டேபிளுமே தலைகீழ மாறி இருக்கும். ம், ம், நிறைய டீம்ஸ் இந்த சூப்பர் 8 கன்ஃபார்ம் ஆகுது தலைகீழ மாறி இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா அவங்களுக்கு 2-3 இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஃபார்மை புடிச்சு வேற பிளேயரை ட்ரை பண்றதுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல குரூஷியல் மேட்சா இருக்கும். இல்ல 2 டீமுக்குமே குரூசியலான மேட்ச். அதாவது ஜெய் வெற்றியோ தோல்வியோ எந்த வித பாதிப்புமே கிடையாது. ஸ்கெடியூல் ஆல்ரெடி ப்ரீ சீடிங் போட்டு ஸ்கெடியூல் ரெடி ஆயிடுச்சு. ம். 2 டீமுமே இன்ஜுரி இருக்கிறதுனால இப்போ இவரு சிகந்தர் ராசாவே இன்ஜுரின்னு காலை பிடிச்சிட்டு வெளியே போனாரு. அவருக்குமே நாளைக்கு கொஞ்சம் ஃபிட்னஸா எப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கால வந்து அசரங்க இல்லாத இடத்துல வந்து துஷான் ஹேமந்தா எப்படி பண்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு சூப்பர் 8க்கு போனா நல்லா இருக்கும். அப்படிங்கறது அதுதான் கேம். நாளைக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி. ம். வெற்றியோ தோல்வியோ சகஜம் தான். நாளைக்கு வந்து பிராக்டிஸ் மேட்ச். சூப்பர் 8க்கு முன்னாடி எப்படி ஆட போறாங்கிறத நாளைக்கு. ம். ஏன்னா அவங்க டீம் நாளைக்கு மேட்ச்ல செட் பண்ணியே ஆகணும். ஏன்னா சூப்பர் எயிட்ஸ்ல எல்லாம் விளையாடுற எல்லா மேட்சுமே அவங்க ஓன் கிரவுண்ட்ஸ்ல தான் விளையாடுறாங்க. அதனால ஒரு கோர் டீமை புடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் 8 கிளியர் பண்ணி சூப்பர் 4 போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஒருவேளை பதிரா வந்துட்டு இன்ஜுரின்ட்டு வெளியே போயிட்டாருன்னா நான் நுவான் துஷாராவை ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவர் எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆவார் அவங்க டீமில். நுவான் துஷாரா ஓப்பனிங் போட்டார்னா அவர் 2 ஓவர் பயங்கரமாக ஸ்விங்காகவும் அந்த ஸ்லிங்கிங் ஆக்ஷன்லேருந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். இன்னும் அவங்களோட பவுலிங் இன்னுமே டஃப் ஆயிரும். பார்ப்போம். இல்ல நாளைக்கு 10 நிமிஷங்க மறுபடியும் செஞ்சுரி அடிப்பாரா? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஒரு 50+ நான் சொல்றேன். 50+ சொல்றேன். 50+ நானும் குசால் மெண்டிஸ் ஹாட்ரிக் 50. அது நம்ம சொல்லலாம். செம்ம பிளேயர் அது. நீ வந்து 10 நிமிஷங்காக்கு நம்ம இவ்வளவு ஹைப் பண்ணிட்டு குஷால் மெண்டிஸ் நிறைய பேர் கண்டுக்கலையோன்னு தோணுது. நல்ல கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு 2 வருஷமா. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. எல்லா சீரீஸ்லயுமே நல்லா ஆடிட்டு இருக்காரு. நான் நிசங்கா கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் 10 நிமிஷங்கா கொடுத்து கொஞ்சம் எல்லாருமே அவரையும் பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல நம்ம 10 நிமிஷங்காவே ஐபிஎல்ல இந்த வருஷம் தான் எடுத்தோம். ஆனா குஷால் மெண்டிஸ் போன வருஷமே ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க. அவர் நல்லா போன வருஷம் விளையாடுறாரு. நல்லா விளையாட்டாரு. ஆனா ஜெயசூர்யாவோட ஜெராக்ஸ் குஷால் பெரரை தூக்கிட்டு காமில் மிஸ்ரா உள்ள போகணும். எப்ப பார்த்தாலும் ஃபெயிலியர். எனக்கு தெரிஞ்ச அந்த எஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு 153 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிப்பாரு. ஒரு ஐகானிக் இன்னிங்ஸ். அதை தவிர குஷால் பெரரை நான் அடிச்சு பார்த்ததே கிடையாது. அவரை தூக்கிட்டு காமில் மிஸ்ரா உள்ள போட்டணும். டீம் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மற்றபடி பேட்டிங்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபீல்டிங் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் ஒன்று பிடிச்சு பார்த்தோம். பெஸ்ட் கேட்ச். ஸ்ரீலங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜிம்பாப்வேயோட ரியல் டெஸ்ட் நாளைக்கு இருக்கு. ஜிம்பாப்வே வந்து குவாலிட்டி டீமோட இது முதல்ல நம்ம ஆஸ்திரேலியாவே ஒரு டெரிட்டோரியேட்டட் டீம் தான். ரொம்ப சுமாரான டீம் தான். நாளைக்கு ஜிம்பாப்வே வந்து ஸ்ரீலங்கா கிட்ட எப்படி ஆடி அதை எப்படி அவங்க கடக்குறாங்கிறது பொறுத்த ஜிம்பாப்வே வந்து சூப்பர் 8ல வந்து நம்ம குரூப்ல இருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். 10 நிமிஷங்கா பத்தி பேசுறோம். 10 நிமிஷங்கா வந்து இப்ப இந்த வருஷம் ஐபிஎல் எடுத்திருக்காங்க. இது வரணும் ஏசியா கப்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு, வேர்ல்டு கப்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஐபிஎல் வந்து ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா நம்ம இப்ப வந்து கொஞ்சம் 50% பேசுறோம். ஐபிஎல்ல மட்டும் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா அவர் வந்து 100% ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல பேசிடுவாங்க. அவருக்கு வந்து நம்ம அன்னைக்கு கமெண்ட்ஸ்ல தான் பார்த்தோம், ரிவ்யூ கமெண்ட்ஸ்ல. அவர் வந்து எங்க ஊர்ல புத்தர் கோயில் வெளியே எங்க அம்மா வந்து பூ விற்கிறவர். அம்மா பூ விற்கிறவங்களாம். அவர் வந்து பயங்கரமா வந்து அவங்க ஸ்டேட் டீம் அந்த டொமஸ்டிக் லீக் மேட்சஸ் எல்லாம் பயங்கரமா அடிச்சு டீம்ல எடுக்கவே இல்லையா.
பயங்கரமா ட்விட்டர்ல ஹேஷ்டேக் போட்டு நம்ம ஊர்ல ஜஸ்டிஸ் ஃபார் சாம்சன், ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ்னு போடுறோமே, அது மாதிரி அவங்களுக்கு போட்டு போட்டு உள்ள கொண்டு வந்து அட்டி மேல அட்டி அடித்தால அம்மியும் நகருங்க மாதிரி அவங்க செலக்டிங் கமிட்டி அப்படி மாத்தி கொண்டு வந்திருக்காங்க 10 நிமிஷங்க. இன்னைக்கு வந்து எப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து உருவாகி ஸ்ரீலங்கா டீம் எப்படி இருக்காருங்கிறதான் ம். இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. அவரோட ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. ம். கேட்டாவே நம்ம டோனி கதை கேட்டிருக்கோம், சச்சின் கதையை கேட்டிருக்கோம். அது மாதிரி கதை தான். அவங்க ஊர்ல ஒரு நல்ல டேரக்டர் இருந்து நல்ல கதை எடுத்தாங்களா, அவரோட கதையும் பயங்கரமா சக்சஸ் ஆகும். அதுக்கு இந்த வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்கா அடிக்கணும். ஸ்ரீலங்கா அடிச்சா அவரோட கதை ஒரு திரைப்படமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இது சிராஜ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டினாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து பானிபுரி வித்தவங்க. அதெல்லாம் எங்களுக்கு அது இந்தியா டீம்னா எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி கதையை இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ல சொன்னாதான் எங்களுக்கே தெரியும். 11 ஸ்டோரி பயங்கர இன்ஸ்பிரேஷன் வந்து ஏன்னா பூ வைக்கிறவங்களோட பையன் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி வேர்ல்டு கப்பே ஜெயிச்சு கொடுக்க போறாங்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இன்னும் உங்கள் டீமில் இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயரோட ஸ்டோரிலாம் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கே தெரியும். இது கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டிக்டாக் மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணி எங்களுக்கு தெரிவிச்சதுக்கு. சொல்லுங்க. இப்போ ஐபிஎல் பேசும்போது தான் இந்த எடிஷன் ஐபிஎல்ல 10 சங்காக்கு பிளேயிங் லெவல்ல முதல்ல இடம் கொடுத்துட்டு வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ் பிளேயிங் லெவல் இடம் கொடுத்தாங்கன்னா நல்லா விளையாண்டாருன்னு. இப்போ கொஞ்சம் வருஷமாவே ஐபிஎல்ல ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸே பெருசா நம்ம பாக்குறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம மெண்டிஸ் பார்த்திருப்போம், இல்ல மல்லிங்கா பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி மும்பைக்கு ஜெய்சூர்யா விளையாண்டுருக்கு. இது மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ் விளையாண்டுருக்காங்க. ஆனா இப்போ ஒரு 4-5 வருஷமா பாக்குறதே இல்ல. சங்ககாரா, ஜெய்சூர்யா நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. இப்போ தீக்ஷானா அந்த மாதிரி விளையாடுறாங்க. பெருசா டீம்ல 11லயும் எடுக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் வந்து இதுல வெறும் பவுலர்ஸ் மட்டும் பேட்டிங்க்கு மெயினா எடுக்க மாட்டாங்க. பவுலர் பேஸ்டாவே போயிடுறாங்க. துஷாரா அவர் பாட்டுக்கு இசான் மலிங்க பத்திரினா ஆமா பெருசா எடுத்தாலுமே பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்கிறதே இல்ல. அதனால இவங்க இந்த வேர்ல்டு கப் நல்லா பண்ணாங்கன்னா 10 நிமிஷம் அங்க பண்ணாருன்னா அவரு மூலியமா ஒரு 2 பிளேயர் வருவாங்க, சின்ன சின்ன பிளேயர் வருவாங்க. அதனால அவரு பண்றதுமே நல்ல அவரு பர்ஃபார்ம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கும் சரி ஸ்ரீலங்கன் டீமுக்கும் சரி. நாளைக்கு யார் வின் பண்ணுவாங்க? எனக்கு ஸ்ரீலங்கா ஹோம் கிரவுண்டு. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா ஸ்டாட்டிக்ஸ் அது ஜிம்பாப்வே திரும்பி இவங்க மாதிரி ஒரு டீம் அடிக்க முடியுமாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. பார்க்கலாம். ஸ்ரீலங்கா தான் வின். மெயினா என்னன்னா நிசங்காவோட 100 வந்து டீமுக்கே ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா அதனால அது வந்து ஜெயிக்க போறாங்க. பாப்போம் நாளைக்கு எவ்வளவு ரன் ரேட்ல ஜெயிக்கிறாங்க அப்படிதான் மெயினா நான் பாக்கணும். நாளைக்கு இல்ல க்ளோஸ் மேட்சா கூட இருக்காது, ஒன் சைட் மேட்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் சைட் மேட்சஸ் தான். அசரங்க இன்ஜுரி, பத்திரனா இன்ஜுரி பத்தி கவலைப்படாம ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கிட்ட இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு ஆடினாங்களா கண்டிப்பா செமி இல்லைன்னா ஃபைனல் கன்ஃபார்ம். அதுல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு மனசு கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இன்ஜுரி ஆயிடுச்சு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தேட போடலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அடி வாங்கிறோம். அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. ஆஸ்திரேலியா ரீப்ளேஸ்மெண்டே இல்ல. நம்ம தில்சன் மதுசங்கா சொல்றோம், நுவான் துஷாரா சொல்றோம், இவங்க சொல்றோம். இப்ப நம்ம சில ஆஸ்திரேலியாக்கு நம்ம அது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டே சொல்ல முடியல. எங்க நம்ம போய் பொறுக்கிறது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு? ஜாவியர் பார்ட்லெட்டு, டுவாரசிஸ் ஒட்டா, அதுக்கப்புறம் ரைலி மெரிடித்து, ஜேல் ரிச்சர்ட்சன் இப்படிதான் போகணும். அவனுங்களாம் எப்படி போடுங்க நம்ம ஐபிஎல்ல பாத்துருக்கோம். அப்புறம் செயினை போட்டு எடுத்துட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் ஓடியாந்து 125ல போடுவார். வேற பவுலர்ஸ் இல்ல ஆஸ்திரேலியா. ஸ்ரீலங்காவுக்கு பேக்கப்ல பவுலர்ஸ் நல்லாவே இருக்காங்க. அதனால கவலைப்பட தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஸ்ரீலங்கா ஈஸியா வச்சிடும்.